அட உங்களை தாங்க மிஸ் பியூட்டி, இங்க வாங்க. மச்சான் என்னோட கோவம் புரியுதுடா, ப்ளீஸ்டா அமைதியாடுறா. டே வர்ற அத்தத்துக்கு அவன் பல்ல உடைக்கலாம் போல இருக்கு எனக்கு. மச்சான் ஒரு மாசம் பல்ல கடிச்சிட்டு விட்டு அவன் ஷூட்டிங் முடிஞ்சதும் கிளம்பிடுவான் ப்ளீஸ். ஒரு மாசம் இவனை இப்படியே ஆத்தி பின்னாடியே சுத்திட்டு இருப்பான், நான் பாத்துட்டு இருக்கணுமா? டேய் நீ ஆத்திய நம்புறல? நம்புறேன்டா, ஆனா அவளை நம்பு, ஒன்னும் ஆகாது. உன் ஆத்தி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். டேய் மச்சான் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்க. அவன் வேற கான்ட்ராக்ட்ல வேற சைன் பண்ணிட்டான். பண்ணாம இருந்தா கூட யோசிச்சு பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோ, நமக்கு தான் லாஸ், தெரியும்ல? ஜோ சரிடா. சொல்லுங்க சார். என் பேரு ஆகாஷ், நீங்க ஆகாஷ்னே கூப்பிடலாம். ஓஹோ பரவாயில்லைங்க சார், நான் சார்னே கூப்பிடுறேன். அட என்ன மிஸ் பியூட்டி, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, என்ன ஆகாஷ்னே கூப்பிடுங்க. வாயில ஏதோ அசிங்கமா வந்துடும் போல எனக்கு. மச்சான் சரி, நான் எதுவும் சொல்லல. சார் என் பேர் ஆர்த்தி. ஓ வாவ், ஷார்ட் அண்ட் கியூட் நேம். இப்போ அவ பேர் கியூட்டா இருக்கா இல்லையான்னு அவன்கிட்ட கேட்டாங்களா? மச்சான் டே விக்ரம், செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. இப்போ எதுக்கு நீ இழிக்கிற? ஒன்றும் மச்சான், நீ நம்ம ஆர்த்திய உன் வழி கொண்டு வரதுக்கு ரம்யாவை செட் பண்ண. ஆண்டவன் அவளுக்கு இவனை செட் பண்ணியிருக்கான் போல. டே ரெண்டு பேரும் இப்போ வாயை மூடலன்னு வச்சுக்கோங்களேன். சாரி மச்சான், மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். மயிறு டே மூடிட்டு இருங்கடா, எனக்கு வெறி ஏத்தாதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் நான் கான்ட்ராக்ட் எதுவுமே பார்க்க மாட்டேன்டா. சரி சரி மச்சான் சரி. மச்சான் சத்தியமா ரொம்ப சிரிச்சிருப்பா வருதுடா. வரும்டா, உங்க ஆளை கரெக்ட் பண்ணா அப்ப வரும் உங்களுக்கு சிரிப்பு. டே என்னோட திடீர்னு இப்படி சொல்லிட்ட? ஓ இப்பதான் உனக்கு பயம் வருது. சரி சரி சமாதானம், அமைதியா இருங்க. டே ஆத்திலாம் டிஸ்டன்ஸ்ல தானே இருப்பான், நீ தேவையில்லாம இதை பத்தி யோசிக்காத. ஒரு மாசம் தான், அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கும் அவன் வேலையை பத்தி போயிட்டே இருப்பான், நீ டென்ஷன் ஆகாத. அப்படி அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போனானா எனக்கு பிரச்சனை இல்லை. சரிடா மச்சான், 1 month தானே கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அது முடிஞ்சது நீ என்ன வேணா பண்ணிக்க. நாங்களும் அவன் கூட நிற்கிறோம் சரியா? அவனுங்களா அப்பயே இப்படி இழிச்சிட்டு இருந்தீங்க, வாயை உடச்சி கொடுத்துருவான் கையில. டேய் சாரிடா சாரி. சார் எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தானே சார். இல்ல நான் 1 month இங்க தான் இருக்க போறேன், ஷூட் இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஏரியா புதுசு. அதுவும் இல்லாம ஆஃபீஸை கொஞ்சம் சுத்தி காமிக்கிறீங்களா? எங்கேயாச்சும் போனீங்கன்னா என்னையும் கூப்பிட்டு போறீங்களா? அப்படிங்களா சார்? அப்போ ஒரு நிமிஷம். ஹே ஆர்த்தி, கால் மீ ஆகாஷ். ஓகே ஆகாஷ், ஒரு 2 minutes. சார் அவர் சொன்னதை கேட்டிங்கல்ல, நீங்க என்ன சொல்றீங்க அருண் சார்? அருண் சார் உங்களை தான். வாயை மூடுடா. சார் என்ன சொன்னாரு? நான் சரியா கேட்கல. ஹலோ மிஸ்டர் அருண், நான் 1 month இங்க தானே ஸ்டே பண்ண போறேன். எனக்கு இந்த ஏரியா தெரியாது, இந்த ஆஃபீஸ் தெரியாது. அதான் கொஞ்சம் சுத்தி காட்டுங்களான்னு கேட்டேன், வேற எதுவும் கேட்கல. ஓ என்ன சார், ஓகேவா? ம் சரி. தேங்க்யூ சார். சார் அப்புறம் ஒரு 2 hour எனக்கு பெர்மிஷன் வேணும் சார். எதுக்கு? சார் நம்ம ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, அதான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரலான் இருக்கேன் சார். ஆமா லாத்தி, நாங்களும் போகணும். ஆமாம் சார். இன்னும் நம்ம ஒன்றா போகலாமா சார்? இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நாங்க அப்புறமேட்டு கூட போய் பார்த்துட்டு வரோம். ஓகே சார், தேங்க்யூ. ஆகாஷ் போலாமா? போலாமே. ஹே டியூட்ஸ் பை. பை. சரிப்பா, நானும் போய் என்னோட வேலையை பார்க்குறேன். சார் எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சரிடா அருண், நான் பார்த்துக்கிறேன். ஐயோ நான் வர உங்க பேச்சு கேட்டு சரின்னு சொல்லிட்டேன். டே லூஸ் அருண், நீ ஆத்திய நம்புடா. புரியுதுடா, இருந்தாலும் கடுப்பா இருக்கு. டே உன்னை விட்டு 5 வருஷம் பிரிஞ்சிருந்தால, நினைச்சிருந்தா அப்பயே யாராச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. புரியுதுடா. டே இந்த ஆஃபீஸ்க்கு எத்தனை ஆக்டர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க, ஏன்டா ஃப்ரீயா விடு. நானே அப்படிதானே வந்தேன் இங்க. சரி மச்சான், அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே. சரி மச்சான். டே ஆத்தி வேற வெளில போறேன்னு சொன்னால, சாப்பிட்டு போக சொல்லுண்டா. அட ஆமா மச்சான், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். டே போன்ல கூட விடுடா, போய் பார்த்துட்டே வரட்டும். என்ன மேடம், சிவாவனை சமாதானப்படுத்திட்டானா? ஓ பாரு, காலிலேருந்து என்னவோ எனக்கு ஷையா இருக்கு, நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னா, இப்போ பார்த்தியா? ஏ நிக்கி, ஏண்டி போய் பார்த்து பேசிட்டு வர சொன்னா இங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க போல 2 பேரும். ஏய் யார் இவங்க? ஹாய். இருங்க நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே. நீங்க தானே இந்த ஆக்டர் ஆகாஷ்? பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா நீங்க இங்க நிக்கி, இவருக்கு இங்க தான் 1 month ஷூட்டிங் இருக்கு, அவர் இங்க தான் இருப்பாரு. ஓ அப்படியா? ஏய் சூப்பர் வி, இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுல, எப்போ பார்த்தாலும் சிஸ்டம் அது இதுனே இருந்தோம். இப்போதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஆகாஷ், இவங்க பேர் நிக்கிதா, நாங்கள் நிக்கின்னு கூப்பிடுவோம். ஹாய். ஹாய். அப்புறம் அவ பேர் வர்ஷா, அதுக்கு அந்தாண்ட இருக்க பேர் ரேஷ்மா. ஹாய். அப்புறம் ஆகாஷ், இவ பேர் ஸ்ரீ. ஹாய். ஹாய். அப்புறம் உங்க பேர் சொல்லவே இல்லையே. யார்? நானா?
சாரி, இவ பேரு பெல்லா, என்னோட அசிஸ்டன்ட். ஓ அப்படியா? ஆமா ஆகாஷ், நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? அதுவா, இன்னும் அதை பத்தி எதுவும் சொல்லல, இனிமேதான் சொல்லுவாங்க. சாப்பிட்டீங்களா நீங்க? இன்னும் இல்ல. அப்ப வாங்க எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடலாம். கண்டிப்பாவீங்களா? ஷூர். நான் இதுவும் நல்லா இருக்கே. ஆத்தி சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். என்ன சார், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மதியானம் சாப்பிட்டு அப்புறமேட்டு போய் பார்த்துட்டு வாங்க சரியா? நாங்களும் அதுக்கப்புறமேட்டு தான் போய் பார்க்கணும். சரி அருண். அருண் சார். அப்புறம் அந்த ஆகாஷ் என்ன ரொம்ப பேசுறானா என்ன உன்கிட்ட? இல்லையே. ஆமா, அது எதுக்கு நீ கேக்குற? ஜலசா இருக்கா? இல்லையே. டே அருண், பொய் சொல்லாத, உனக்கு பொறாமையா இருக்குதானே? அது இவங்க எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலான்னு வேற ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டாங்களா. இப்ப அவனும் நம்ம கூட தான் சாப்பிடணும். என்ன பண்றது? என்ன அவ்வளோலாம் எதுக்கு? என்ன அருண், நம்மளோட கம்பெனிக்காக ஷூட்டிங் வந்திருக்காங்க, அதுக்காக அப்படியே விட முடியும்? சரி சரி, கூட்டிட்டு வந்து சேருங்க. ஆனா என்னன்னு சொல்றது, நாமளும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா ஏதாச்சும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், கூட்டிட்டு வாங்க சரியா? அருண். என்ன இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்ல, ஒன்றும் இல்லை அருண், இது ஆஃபீஸ் விடு. ஆமாண்டி, எனக்கு பொறாம தான். நீ எப்பயும் எனக்கு மட்டும் தானே சொந்தம். ஆமாண்டா, இதுல என்ன டவுட் உனக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா. ஆனா அருண், ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஆக்டர் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? இந்த தடவை நல்லா என்ஜாய் பண்ண போறோம். அப்படியா? சரி. ஆனா சரி அருண். நீ எப்பயும் எனக்கு மட்டும் தாண்டி, புரியுதா? நான் வரேன், ஒழுங்கா வந்து சாப்பிட்டு அப்புறம் எங்க வேணாலும் போங்க. ஆத்தி, ஏய் சரி, நான் கிளம்புறேன். ஓய் ஆத்தி, என்னாச்சு? உங்க பாஸ் கூப்பிட்டு திட்டாரா என்ன? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் ஷாக்கா இருந்த? சாரி, தெரியாம கை வைக்க கூடாதோ? இல்ல, ஆனா சரி சரி, புரியுது, சாரி. பரவாயில்ல. சரி, எங்கேயோ போறேன்னு சொன்னீங்களா, என்னையும் கூப்பிட்டு போறீங்களா? இந்த இடத்தும் போர் அடிக்கும். போலாம். ஹே, என்னடி இது, நம்ம இன்னைக்கு அனுவோட அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லடி, எனக்கு தான் முடியலல்ல, அதனால நான் வரல. விக்கி வரக்குள்ள கண்டிப்பா நாங்க இருக்கணும் ஆர்த்தி. நானும் இங்கே இருக்கேன். அடிப்பாவீங்களா? நம்ம பேசக்குள்ள எல்லாரும் போலாம் நீங்க. சரி ஆர்த்தி, எல்லாம் நீ நான் போயிட்டு வந்துடலாம். நம்ம கூட ஆகாஷும் வராராம், அவருக்கு அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாரு. சரி. பெல்லா, நீங்க? ஐயோ இல்ல, நான் இங்க ஆபீஸ்லயே இருந்துக்கிறேன். அப்ப சரி, நம்ம சாப்பிட்டு நம்ம கிளம்பலாமா? சரிடி. ஐயோ ஆத்தி, இத்தனை நாளா எங்கடி போனேன்? எவ்வளவு அழகா இருக்கா. ச்சே, இங்க இருந்து போக்குல கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு தாண்டி போவேன். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆத்தி. கூப்பிட்டீங்களா? ஆமா, பசிக்குது அதான். சரி வாங்க போலாம். ஹாய் சிஸ்டர்ஸ், நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. ஒர்க்கோடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா நீங்க? சஞ்சனா குட்டி, ஹாய் பாரதி தங்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், சரண்யா ராஜ் சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? பிரித்தி லவ்ஸ் வீடியோ, ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஏஞ்சல் சிஸ்டர், என்ன கொஞ்சம் நாளா உங்களை ஆளை காணோம். அர்ணா சுட்கி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? கிரீஷ்மி தத்தாங்க என்ன பண்றாங்க? ஹாய் எப்சிபா சிஸ்டர், ஹாய் ஆஷா சிஸ்டர், ஹாய் ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? லீவ் டக்குன்னு போயிடும் தான், என்ன பண்றது? இருக்கிற கொஞ்சம் லீவ்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய். ஹாய் ஜோதி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜனனி முத்துக்குமார், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், ஹாய். உங்க மூணு குட்டீஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹாய் நதியா சிஸ்டர்ஸ், என்ன சிஸ்டர் பண்றது? ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை நமக்குன்னே வருது. இப்படிதானே நம்ம வாழ்க்கையும் போகுது. ஹபாடான்னு ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு நினைப்போம், கடைசியில் பார்த்தா இன்னொன்று அதை விட பெருசால வந்து நிற்கும். என்ன பண்றது? எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக நம்ம சந்தோஷத்தை இழந்துடக்கூடாதுல்ல, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஆமாம் சிஸ்டர், இன்னைக்கு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு, நாளைக்கு இருக்குமா இல்லை இல்லையான்னு கூட தெரியாது. அது வரைக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம இருப்போம், சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம். ஹாய் நிதர்ஷினி சிஸ்டர், ஹாய் பிரியதர்ஷினி சிஸ்டர், என்ன ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய் அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், இல்லைன்னா கருணா சுஜியா, எனக்கு உங்க நேம் தெரியல, தப்பா சொல்லியிருந்தா சாரி. நீங்க ரெண்டு பேரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் எப்பயும் நம்ம ஒத்துமையா நல்லா ஹாப்பியா இருக்கணும், ஓகேவா? பாய், எல்லாரும் சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும், அதுக்கு என்ன பண்றது? இதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருந்தா ஐயோ இவங்க அழுகுறாங்களே, இவங்க கஷ்டப்படுறாங்களே, யாரும் நம்ம கூட வந்து உட்காந்து அழவும் மாட்டாங்க, ஆதலும் சொல்ல மாட்டாங்க.
நமக்கு நாம தான் ஜாலியாக இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கிடைச்சா கண்டிப்பாக அவங்க நம்ம கூட இருப்பாங்க. கிடைக்கலனா நமக்கு நாம தான் அப்படின்ட்டு போக வேண்டியதா, என்ன பண்ணுறது. சரி விடுங்க, இதெல்லாம் விடுங்க, ஜாலியாக இருக்கலாம். பாய். ஆகாஷ் வாங்க. காலம் முழுக்க இப்படியே அவ பின்னாடி போகணும்னு தான் ஆசை. பார்ப்போம். ஆகாஷ். இதோ வந்துட்டேன் பியூட்டி. என் பொண்ணு சொன்னாப்பா உங்களை பத்தி, ரொம்ப நன்றி. நான் எப்படி உங்களுக்கு இந்த கடனை அடைக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ அங்கிள், அதனால என்ன, பரவாயில்ல விடுங்க. ஆமாம் அங்கிள், எங்கள் ஸ்டாஃப் அவங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, நாங்கள் தானே ஹெல்ப் பண்ணோம். நிஜமா நாங்கள் இந்த உதவியை மறக்கவே மாட்டோம்ப்பா. நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் காசு கொடுக்கலனா இன்னைக்கு என் கணவர் உயிரோடையே இருந்திருக்க மாட்டார். ஐயோ ஆண்டி, அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க, விடுங்க. கேள்விப்பட்டேன்ப்பா, சம்பளமும் கொடுத்து லீவு கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றிப்பா. அங்கிள், எங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோமா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பசங்க பார்க்கறதே அதிசயமா இருக்குப்பா. சரிங்க அங்கிள், ஒழுங்காக சாப்பிட்றீங்களா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. டாக்டர்லாம் ஒழுங்காக செக் பண்ணுறாங்களா? இல்லை சொல்லுங்கள், டாக்டரை மாற்றி விட்டுடலாம். இல்லப்பா அவங்க என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. அப்போ சரி அங்கிள், நாங்கள் கிளம்புறோம். வீட்டுக்கு வந்திருந்தா விருந்தாச்சும் வச்சிருப்போம். அட அங்கிள், அதனால என்ன அங்கிள், நீங்கள் உடம்பு தேத்துங்க, நல்லா இருங்க. சரிங்களா, நாங்கள் கிளம்புறோம். அனு. டே, இது ஆர்த்தி தானே? சீனியர் உள்ள வாங்க. அப்பா இவங்க தான் நான் சொன்ன சீனியர். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? எப்படி இருக்கீங்க அங்கிள்? டே, இவளுங்க என்னடா இவன் கூட சுத்துறாளுங்க? அதான மச்சான், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலுங்களா பாரு. உங்க பேர் என்னங்கம்மா? அங்கிள் என் பேர் நிக்கிதா. என் பேர் ஆர்த்தி. ஓ, அது யாரும்மா ஆர்த்தி? உன் பாய் ஃப்ரெண்டா? ஐயோ அங்கிள், இல்ல இல்ல இல்ல, இவர் எங்க கம்பெனிக்கு ஷூட்டிங்காக வந்திருக்காரு. இந்த ஊருக்கு புதுசு, நாங்க இந்த மாதிரி போக்கல, நானும் வரேன்னாரு, அதனால கூட்டிட்டு வந்தோம். மற்றபடி எதுவும் இல்லை அங்கிள். ஓ அப்படியாம்மா, சாரிம்மா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். சே, அப்படி சொன்னாரு பாரு, செம்ம வார்த்தை. உண்மையாலுமே நம்மளோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? டே மச்சான், டென்ஷன் ஆகாது. ஆர்த்தி என்ன சொன்னான்? ஜஸ்ட் ஷூட்டிங் வந்த ஒரு ஆள் தானே சொன்னான், ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லல. நீ ஆர்த்தி மட்டும் நம்பு, சரியா? டே மச்சான், அவ ஏன் ஆளை போய் அவன் கூட போடா, கடுப்பா இருக்கு. சரி மச்சான், கடுப்பா தான் இருக்கு, எனக்கு தான் எரிச்சலா இருக்கு. சரி விடு, அமைதியா இரு. நம்ம இங்க எங்க இருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். உங்க கம்பெனில ஷூட்டிங்லாம் பண்றீங்களா? அட அங்கிள், எங்க ஆபீஸே அட்வர்டைஸ்மெண்ட் ஆபீஸ் தானே, மறந்துட்டீங்களா? சீனியர், நாங்க அந்த அளவுக்கு தெளிவாலாம் சொல்லல சீனியர். அட அப்படியா, சரி விடுங்க. ஆமா அங்கிள், எங்களுக்கு வந்து இந்த டிவியில் ஆட்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி கம்பெனி. அதனால இவர் வந்து ஒரு ஆக்டர், ஷூட்டிங்காக வந்திருக்காரு. ஓ அப்படியாம்மா, இது வரைக்கும் இந்த தம்பியை நான் எந்த டிவிலையும் எந்த சேனல்லையும் பார்த்தது இல்லையம்மா. அங்கிள், அவர் இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்காரு, இனிமே தான் நிறைய படம் அப்படின்ட்டு நிறைய போவார். ஓ அப்படியாப்பா? ஆமா அங்கிள், ஆமா. ஏய் பிரியா, என்னடி உங்க அப்பா இப்படி கேட்டுட்டு இருக்காரு? அருண் சார் வேற இங்கேயே இருக்காரு, அதுவும் ஆர்த்தியை பார்த்து கேட்டாரு. உங்க பேர் வரப்பா இருக்காரு. ஆமாண்டி, எனக்கே தெரியல என்ன பண்றதுன்னு. அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா கொஞ்ச நேரம். ஆமா அங்கிள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்களும் கிளம்புறோம். உங்களை பார்க்கலான்னு தான் வந்தோம். அட என்னம்மா வந்ததும் போறேன்றீங்க? இல்ல அங்கிள், எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு, நாங்க பெர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கோம். சீனியர் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். சீனியர் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். ஏய், இதனால என்ன இருக்கு? நீ எங்க கூட ஒர்க் பண்ற கொலிக் தானே, உங்க வீட்ல ஏதாவது ஆச்சுன்னா நாங்க வந்து பார்க்கணும்ல. எப்படிமா, இப்பதான் உங்க சார் இப்படிதான் பேசினாரு, அதே மாதிரி நீங்களும் பேசுறீங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? சாரா? யாரு? சீனியர், உங்களுக்கு பின்னாடி அருண் சாரும் நிதிஷ் சாரும் நின்னுட்டு இருக்காங்க, அவங்கள தான் சொல்றாரு. என்ன? ஐயோ, என்னடி இவங்களா? போச்சு, செத்தோம். மூஞ்ச பாத்தியா? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஹே டியூட்ஸ், நீங்களும் இப்பதான் வந்தீங்களா? இல்ல முன்னாடி வந்தீங்களா? நாங்களா இப்பதான் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் வந்து. ஐயோ செத்தோண்டி. ஹலோ சார். ஹாய். என்ன நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? சார், எங்க கூட இருக்கவங்களாம் வேலையா இருந்தாங்க, அதான் நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோமா, அதனால தான் வந்து பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம் சார். சரி ஓகே, நீங்க 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 பார்த்துட்டு வாங்க. ஆகாஷ், நீ என்ன பண்ண போற? வா நாம போலாம். டியூட், இல்ல டியூட், நீங்க எப்படியும் இப்ப ஆபீஸ்க்கு தான் போவீங்க, போர் அடிக்கும் டியூட். நான் இவங்க கூட அப்படியே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நான் வரேன். என்ன காஃபியா? நாம எப்படி இதெல்லாம் சொன்னோம்? ஆத்தி, அப்படியா? லேட் ஆகுமா? இல்ல சார், இல்ல நாங்க. டியூட், என்ன டியூட், இவ்வளவு ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காதீங்க. பாவம் இல்ல, இவங்க காலையில இருந்து ஒர்க் பண்றாங்க, நாங்க அப்படியே போய் ஒரு சூடா காஃபி குடிச்சிட்டு வரமே. ஓ அஃப்கோர்ஸ், வை நாட். போங்க போங்க, போய் குடிச்சிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க அங்கிள், நாங்க வரோம், நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க. அனு, பிரியா, நாங்க வரோமா? அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார் நீங்க இங்க வந்ததுக்கு. சரி, நீங்க 3 பேரும் பார்த்துட்டு
அப்புறமேட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க நாங்கள் கிளம்புறோம். போச்சு, எல்லாம் போச்சு. ஆத்தி கேட்டுச்சுல? ஆ கேட்டுச்சு. சரி நாங்கள் வரோம். தேங்க்ஸ் சார். மச்சான் காஃபி குடிக்க போகிறாளுங்களாம், போயிட்டு வரட்டும், நம்ம ஆஃபீஸில் கவனிச்சிக்கலாம். போகலான்டா நம்ம இப்போ. டியூட் தேங்க்ஸ் டியூட், பாய். பாய் ஆகாஷ். 2 பேரையும் சேஃபாக கூட்டிட்டு வாங்க. அட என்ன டியூட், நான் பார்த்துக்கிறேன் உங்களை, நீங்கள் போங்க. மச்சான் ஒழுங்கா போயிடலாம் வா, கடுப்பாகுது. சார் போயிட்டாரு, போச்சு, எல்லாம் போச்சு. ஹே ஆர்த்தி, ஆர்த்தி. ஆகாஷ் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கிளம்பலாமா? சரிங்க அங்கிள், நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். சரிங்கம்மா. 2 பேரும் நல்லா பார்த்துக்கோங்க, அப்பாவையும் அம்மாவையும். சரிங்களா? நாங்கள் வரோம். சரிங்க சீனியர். சரி எல்லாத்துக்கும் பாய். அங்கிள் உடம்பு பார்த்துக்கோங்க, பாய். பார்த்து போங்க. அத்தி எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கே பயமா இருக்குடி. இதில் இவன் வேற, இவன்கிட்ட இப்போ யாராச்சும் கேட்டாங்களாடி, எதுக்குடி இப்படி? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட சொன்னான் அவன் காஃபி குடிக்க போலான்னு. ஆல்ரெடி நானே செம்ம பயத்தில் இருக்கேன். அருண் என்ன பண்ண போறானோ தெரில, செம்ம கட்டுப்பில் இருந்தான். சரி வா. ஹே வாங்க 2 பேரும். இதோ வரோம். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கூப்பிட்றான் பாரு. ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு.